வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் உரை நிகழ்த்துவதற்காக ஜனாதிபதி இன்று அமெரிக்கா விஜயம். இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் கிளிநொச்சிக்கு விஜயம். மலையகத்திற்கான ரயில் சேவை வழமைக்கு 1,20,000 புகலிட கோரிக்கையாளர்களை குடியேற்றுவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் இணக்கம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஐக்கிய நாடுகளின் 70வது பொதுச்சபை கூட்டத்தில் உரை நிகழ்த்துவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இன்று காலை 10 மணி அளவில் ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்ல உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதி மற்றும் புத்ததாச அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, தொழிற்பயிற்சி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட சிலரும் இன்று அமெரிக்கா செல்ல உள்ளனர். ஜனாதிபதி எதிர்வரும் 30ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரை நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் பிராங்க் வால்டர் இன்று நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தார். ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதிக்கு நேற்று மாலை சென்றனர். ஜெர்மன் அரசின் நிதியுதவியில் அறிவியல் நகர் பகுதியில் நிர்மாணிக்கப்படும் தொழிற்பயிற்சி கட்டட தொகுதியை அவர்கள் பார்வையிட்டனர். ஜெர்மன் அரசின் நிதியுதவியில் இலங்கையில் 11 தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படுவதாக ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். தேசிய திறன் விருத்தி ராஜாங்க அமைச்சர் பாலித ராங்கே பண்டார, வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராஜா உள்ளிட்டோர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கான கனேடிய வதிவிட பிரதிநிதிக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது. இலங்கைக்கான கனேடிய வதிவிட பிரதிநிதி எம் மரிக்டோஸுக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. முதலமைச்சரின் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இளைஞர் யுவதிகளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் தொடர்பில் இதன்போது இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்துவதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மலையகத்திற்கான ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. ஹாலியல மற்றும் பதுளைக்கு இடையே ரயில் ஒன்று தடம் புரண்டதால் நேற்று பிற்பகல் முதல் மலையகத்திற்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. கொழும்பிலிருந்து பதுளைக்கு பயணித்துக் கொண்டிருந்த உடரட்ட மெனிக்க ரயிலே தடம் புரண்டிருந்தது. இதனால் பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு ரயிலை ஹாலியல ரயில் நிலையத்தில் நிறுத்துவதற்கு நேரிட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தடம் புரண்ட ரயில் இன்று அதிகாலை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. பொலனறுவை மன்னம்பிட்டிய பகுதியில் 9 வயது சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மன்னம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 57, 64 மற்றும் 74 வயதுடைய மூவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மற்றொரு சந்தேக நபரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை சிறுமி தொடர்ச்சியாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சிறுமி புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பண்டாரவளை ராவணேல பகுதியில் 1 கிலோகிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. கதிர்காமத்திலிருந்து கண்டி நோக்கி செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் குறித்த நபர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கண்டி திகன பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை பண்டாரவளை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எல்லை போலீசார் தெரிவித்தனர்.
இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பெரிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் காலி ஊடாக கம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் பெரிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று தென்மேற்கு திசையில் இருந்து மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பத்தியில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கட்டி கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.